வேதம் சொல்லுது, நம்மெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். டிசம்பர் 25ஆம் தேதி இயேசுநாதர் பிறந்தார், கரியும் சாப்பிடணும், கர்த்தர் பிறந்தா கல்லறைக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை ரைட், இருங்க, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இயேசு அல்லது ஜீசஸ் அல்லது யாசுவா பிறக்கவே இல்லை. எபிரேயருடைய புஸ்தகம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதுக்கு அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்க? நீங்க பார்த்த குமாரத்துவம், குமாரன் என்று சொல்லக்கூடியது அந்த சரீரமே, அவர் அல்ல. இங்க அதைத்தான் புரியணும். ஏன்னா அவர் தேவன், அவர் யா, அல்லேலூயா, அவர் யாவாக இருக்கிறார். யாவாகிய தேவன் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் அவர் இந்த பூமியிலே யாவாகிய தேவன் மாம்சத்திலே கடந்து வருகிறார். மாம்சத்திலே கடந்து வரும்போது அந்த மாம்சம் மரியாவுடைய சரீரத்திலிருந்து வருகிறது. அந்த சரீரத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். வந்த சரீரம் குமாரத்துவம், பிரவேசித்தவர் பிதா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிரவேசித்தவர் பிதா. என்ன ஈன்றெடுத்த என் தாய் இந்த சரீரத்தை இந்த பூமியிலே புறப்பண்ணினார்கள். இந்த சரீரம் பிண்டம். இந்த சரீரத்திற்குள் என் தேவன் என்னை அனுப்பினார். ஆனபடினால் நான் இந்த சரீரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற கல்லு வளருது, மண் வளருது, மரம் வளருது, செடி வளருது, கொடி வளருது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கல்லு வளருது. இந்த சரீரம் எனக்காக வளருது. ஆமென். பக்கத்திலே கடல், 4-5 கிலோமீட்டர் பக்கத்திலே கடல் இருக்கிறது. இந்த கடலிலே போய் சங்கு பிடிக்கிறவரிடத்தில் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள். சின்ன சங்குல சின்ன சதை இருக்குது, பெரிய சங்குல பெரிய சதை இருக்குது. சதை தானே வளரணும், சங்கு எப்படி வளருது? சங்கு சுண்ணாம்பு. நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும். சங்கு என்பது சுண்ணாம்பு கல். அந்த சுண்ணாம்பு கல்லுக்கு எப்படி ஜீவன் இருக்கிறது, அது எப்படி வளருகிறது? உள்ள இருக்கிற சதைக்கு, அந்த மாம்சத்துக்கு மாத்திரம் தானே உயிர் இருக்க வேண்டும். ஆனால் சங்கு வளருகிறது எப்படி? கழிந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஜான் எனக்கு சிப்பி கொடுத்தான். அந்த சிப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, வளரலப்பா, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, யாரும் அதை வளர விடல, எல்லாரும் பிடிங்கி எடுத்துடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு பஸ்ஸில் கொடுத்தான். அந்த சிப்பி மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதில் உள்ள இருக்கிற மாம்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்குறேன், மாம்சம் வளருவதற்கு சிப்பி தடை இல்லை. சிப்பி தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிறது. இதுபோல் ஆறறிவு படைத்த மனிதனாகிய எனக்கும் நான் வளர என் சரீரம் எனக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருப்போம். நான் பிறந்து 40 வருஷம் தான் ஆச்சு, நான் பிறந்து 60 வருஷம் தான் ஆச்சு. உன் தாய் தகப்பன் வருவதற்கு முன்பாகவே நீ இந்த பூமிக்கு வந்து விட்டாய். பிரைஸ் யாசுவா, இதான் உண்மை. ஆனா நீ என்ன செய்யல? ஜடத்தில் வாழல, ஜடத்தில் நீ வாழல, இந்த சரீரத்தில் நீ வாழ வரல. யாசுவா இந்த பூமியில மாம்ச சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளில் 5 வாட்டி அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். மாம்ச சரீரத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடியே 5 வாட்டி ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த பூமியில வந்து விட்டார். யோசிங்க, சரீரங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறியணும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு, மாம்ச சரீரம் உண்டு, மிருகத்துடைய சரீரம் உண்டு, பறவைகளுடைய சரீரம் உண்டு. சரீரங்களில் வித்தியாசம் உண்டு. இந்த சரீரம் இந்த பூமிக்குரியதுதான், அது மண்ணுதான். இந்த மண்ணான சரீரத்திற்குள் ஜீவனை, ஆத்துமாவை அனுப்புகிறார். உற்பத்தியை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு செய்திக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு என்ன தெரியும், விஷயம் தெரியும். என்ன செஞ்சார் உற்பத்தி? தேவன் மண்ணினாலே ஒரு பிண்டத்தை செய்தார். அந்த பிண்டத்தினுடைய பெயர் மனுஷன். எப்படி எப்படி பிண்டத்துக்கு, மண் பிண்டத்திற்கு பெயர் மனுஷன். இப்ப அந்த மண் பிண்டமாகிய மனுஷனை எடுத்து தன்னிட்ட இருந்த ஆவியை ஊதுகிறார். ஆவி எங்க போச்சு? எதுல ஊதுறார்? நாசியிலே ஊதினார். ஊதின போது மண்ணான மனுஷன் இப்ப மண் இல்ல, அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். கான்செப்ட புரியணும் முதல்ல. இப்ப இந்த ஆவி என்னது?
இது ஆத்துமா. இந்த ஆத்துமாவை அவர் எப்ப உருவாக்கினார்? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் உருவாக்கினார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, என்னங்க ஆத்துமாவை சிருஷ்டிக்கிற தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆத்துமாவை சிருஷ்டித்தாச்சு. இதுக்கு உருவம் இல்லை, இந்த கிரியையில உருவம் இல்லை, எங்கேயும் எடுத்துக்கொண்டு வைக்கல. இப்போ இந்த பொருள் என் கையில் இருக்குன்னா நான் இந்த பொருளை இங்க வைக்க முடியும், ஆனா இந்த பொருளை எனக்குள்ள வைக்க முடியாது. ஏனால் இதுக்கு ஒரு பொருள் வடிவம் இருக்குது. தேவன் உண்டு பண்ணின மனிதனுக்கு வடிவம் இல்லாததினால் அந்த உருவத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆத்துமாவை தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். இப்ப காலங்கள் ஓடுகிறது. இப்ப தனக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்திலே ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், அதிலே ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் என்கிற ஆசை என் தேவனுக்கு வந்தபோது அவர் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாயா மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்குகிறார். ஆமென். உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். எங்க இருந்தது அந்த ஜீவ சுவாசம்? 1:27 உற்பத்தி பண்ணினார் அல்லவா? அந்த ஜீவ சுவாசம் தனக்குள்ளே வைத்திருந்தார். அதை இப்போ மண்ணான சரீரத்திற்குள் அனுப்பினார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, கடவுள் ஏன் 2 பேரை உண்டாக்கினாரு? முதல்ல ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு மனுஷனை உருவாக்கினார் அல்லவா? அது யாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு மனுஷன், அது யாரு? ஏன் வேதம் என்றால் என்னவென்று தெரியாதவன் இன்னைக்கு ஊழியக்காரன், வேதம் என்றால் என்னவென்று தெரியாதவன் எல்லாம் விசுவாசி. வேதத்தின் ஆழம் அறியாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை ருசி பார்க்க முடியாது. இந்த உலக படிப்பெல்லாம் வேண்டாங்க, இந்த வேதத்தினுடைய ஆழம் தெரியணும். நாம நம்முடைய பிள்ளைகளை கலெக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு யோசிக்கிறோமே, என்னைக்காவது வேதத்தினுடைய ஆழத்தை என் பிள்ளை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமான்னு கேட்டால் நினைக்க விடாது பிசாசு. இந்த வயசுல யாருக்காவது பிள்ளைகள் பைபிளை தொடர்ந்து படிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? சம்மதிக்க மாட்டேன் தெரியுமா? நீ சம்மதிக்க மாட்டேன். ஸ்கூல்ல பாட்டம் படிக்கணுமா, பைபிள் படிக்கணுமா, இப்படிதான் நீ போராடுவ. ஏன்னா நீ படிக்க வச்சனால என்ன யூஸ்? வேதத்தை படிக்க வையே. தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பிள்ளைகள் நியாயம் தீர்க்கிற நீதிபதிகளாக, நியாயாதிபதிகளாக மாறுவார்கள். அந்த ஆசை உனக்கு வராதே? வராது. ஏன்? நீ பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிசாசுடைய கிரியைகளுக்குள் அகப்பட்டிருக்கிறபடியால் உனக்கு அந்த எண்ணம் வராது. கேட்டா என் பிள்ளைக்கு காதுல நகை போடக்கூடாது, கழுத்துல நகை போடக்கூடாது, வெள்ளையும் போட்டுட்டு இருக்கணும், முடிய கிராப்ல வெட்டி விடணும், 2 பக்கம் இழுத்து விடணும், இப்படியெல்லாம் யோசிப்பேன். பிள்ளை அழகா இருக்கணும், இதுதான் யோசனை தவிர பிள்ளை தேவனுடைய பிள்ளையாய் வளரணும்னு யார் எந்த தாய் தோப்பருக்கு இருக்கு யோசனை? இல்லையே. அப்ப எப்படி உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாகத்தான் வரும். இதுதான் நீங்க மத்தேயு அந்த 24வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிச்ச வேத பகுதி. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை, தப்ப முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தமே. நல்லா கேட்டுருங்க. இங்கதான் உன்னுடைய உபத்திரவம் குறைய வேண்டுமானால், உன்னுடைய பிரச்சனை குறைய வேண்டுமானால், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் உனக்காக போராட்ட நாட்கள் குறையும். ஆமென். போராட்டம் இல்லாமல் இல்லை, போராட்டம் குறையும். ஏன் பைபிள் சொல்லுது? ரோமருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்தோமேயானால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபையாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இதான் பெரிய சிக்கல். இதுதான் வேதம்.